இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொமான்டிக் பீரியட். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இம்பார்ட்டன்ட் பீரியட்ஸ் இருக்கும். பட் ரொமான்டிக் பீரியட் சர்வ்ஸ் இஸ் த கோர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எப்படி நம்ம ஷேக்ஸ்பியரை வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட காட்ஃபாதராக பார்க்குறோமோ, அதே மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எவல்யூஷனுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ரொமான்டிக் பீரியட். ஸோ ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா பிபி ஷெல்லி, ஜான் கீட்ஸ், நேச்சர்ஸ் போய்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அஃப்கோர்ஸ், அப்புறம் லேக் போய்ட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய 4 பேர், அண்ட் நிறைய புது புது விஷயங்கள். இது எல்லாமே வந்து என்ன இருக்கும், போய்ட்ரி தான் முக்கியமாக வந்து இந்த ஏஜில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். இந்த ஏஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்டு ஒரு ஃபாஸ்ட் எவால்விங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தி இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் என்ஜின், தி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்ட் மெனிஃபோல்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சபர்பன் ஸ்டேட்டாக இருந்த, அதாவது கண்ட்ரியாக இருந்த இங்கிலாந்து, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, தி ஸ்டேட் க்ரூ இன் டு ஃபுல்-ஃப்ளெஜ்ட் இண்டஸ்ட்ரியல் நேஷன், ஸோ ரேப்பிட்லி ப்ரொடியூசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இத்தனை நாள் ரூரல் அண்ட் ரஸ்டிக் ஃபார்மில் இருந்த லண்டன் சபர்ப்ஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரீஸ்னால நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, த சைட் எஃபெக்ட் ஆஃப் தோஸ் improvements or developmental activities was none other than the destruction and obviously the pollution of the surrounding nature and environment. The surrounding landscapes were polluted because of the enormous growth of those industries and industrial production. அது மட்டும் இல்லை, the landscape changed, not only the landscape but also the population scapeன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாப்புலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா, they started to migrate towards தி இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ். ஸோ இத்தனை நாள் வந்து அக்ரிகல்ச்சர் லேபர்ஸாக இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தே சாட் சம் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ தே ஷிஃப்டட் டு த சிட்டிஸ். இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்வேஷன் டு த சிட்டிஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லோரும் சிட்டிக்கு போனதுனால சிட்டியில் ஸ்பேஸ் பத்தலை. ஸோ அது வந்து சக்ஸஸிவாக பல ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து வழிவகுத்தது. என்னாச்சுன்னா, அந்த சேரிகள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. லார்ஜ் காலனிஸ் ஆஃப் பீப்புள், ஆஃப் ஒர்க்கர்ஸ் with only a very prime mode of existence and unhygienic and without any sanitation, they started to live together in large groups in congested streets. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே வந்து ஒரு பெரிய ஃபயருக்கும் ஒரு பெரிய பிளேகுக்கும் வந்து ஒரு காரணமாக மாறுச்சு. அது மட்டும் இல்லாமல், we have this French Revolution in 1789. ஐ திங்க் நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதோடைய எஃபெக்ட்ஸ் ஆர் வாட் யூ கால் அஸ் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் சச் அ பிக் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் ஹேப்பனிங் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அ க்ரோயிங் பாப்புலேஷன் ஆர் வாட் யூ கால் அஸ் த திங்கிங் பாப்புலேஷன். ஃபிலாசபர்ஸ் எல்லாருமே வந்து தே ஸ்டார்டட் டு திங்க் அண்ட் ரீதிங்க் ஐடியாஸ். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொமான்டிசிசம் பிறக்குது. ஸோ அங்கே ரத்த கலரியாக ஒரு ரெவல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து இப்படி சொல்லலாம், சித்த கிளறியாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு புது ஐடியாலஜியை கொண்டு வராங்க, ஒரு புது தாட் ப்ராசஸை கொண்டு வராங்க. தே ஸ்டார்டட் டு கொஸ்டின் எவ்ரி திங் தட் இஸ் எக்ஸிஸ்டிங். யார்? நம்ம ரொமான்டிக்ஸ். ஸோ அதுலேயும் வந்து பிபி ஷெல்லியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பேச ஆரம்பித்தாவே அவரை காலேஜ் விட்டு வெளியே துரத்திடுவாங்க. த நெசசிட்டி ஃபார் எத்தெயிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பேம்ப்ளெட். பட் அந்த பேம்ப்ளெட் வந்து இட் வில் லேண்ட் ஹிம் சம்வேர் அட் த கேட்ஸ் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். He was kicked out of the college because of that particular pamphlet, the necessity for atheism. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எந்த டைமில் எழுதியிருப்பார்னா, ரொம்ப பிகினிங் டைம், அது 1811. அவருடைய ஆதி காலத்தில் அவர் எழுதின நெசசிட்டி ஃபார் எத்தீசம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்குன்னா, he was dismissed from the college or rusticated. He was rusticated from the Oxford University because of this atheistic thoughts and beliefs. He was trying to spread
revolutionary ideas in the university campus. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா he was thrown away. ஸோ அவர் மட்டும் பண்ணல, இப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நேச்சரை வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் மாற 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 they started to have a kind of nostalgic feeling towards nature, and they started to discuss how nature played an important role in designing and of course designing as well as deciding factor of human life. அது எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரமாக ரிசர்ச் பண்ணி ஒர்க்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வெரி வெல் கிளாசிக்கல் லேர்னிங்கிறது அந்த டைமில் இட் வாஸ் அட் இட்ஸ் பீக். ஸோ நீங்கள் நிஜமாகவே வந்து ரொம்ப படித்த மேதாவின்னு காமிக்கணும்னா யூ ஷுட் ஹாவ் அ வெரி குட் நாலேஜ் ஆஃப் ஆல் த கிளாசிக்கல் ஒர்க்ஸ். ஸோ இந்த ரொமான்டிக் போய்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையிலையோ இல்லை இன்னொரு வகையிலையோ இன் சம் வே ஆர் அதர் they had the knowledge of what you call as the Rome and Greek classics, and based on that they started to write their poems. ஸோ அந்த நல்லா படித்த அந்த மேதாவித்தனம் வந்து அவங்களை என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா they started to question everything that was around them. இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது வந்து இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா they started to criticize everything, like P.B. Shelley. He started to question each and everything around him. ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் அது அப்படி நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் we have Keats who is just enjoying things all around him. Thing of beauty is joy forever அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஜாலியாக இதை கேரி ஓவர் பண்ணிட்டுருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் தான் என்னோடய தெய்வம். இப்போ எப்படி கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் காதலன்னு பாரதியார் வந்து கண்ணனை பற்றி ஒரு பெரிய ஒரு கொலோசல் ஒர்க்கே பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நேச்சர் அஸ் அ மதர், நேச்சர் அஸ் அ ஃப்ரெண்டு, நேச்சர் அஸ் அ டாட்டருங்கிற மாதிரி நேச்சரை வந்து பல ரிலேஷனாக கன்சிடர் பண்ணி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து ஒரு போயம் எழுதியிருப்பார். போயம்னு சொல்கிறத விட இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எபிக், ஆட்டோபயோகிராஃபிக்கல் எபிக் ஒரு போயம், த ப்ரெலூட். ஸோ அதை வந்து என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மூவ் இன் டு த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆர் வாட் யூ கால் அஸ் தி ஓவரால் ஆஸ்பெக்ட் ஆஃப் வாட் இஸ் important during the romantic period. So on the collective works of romantic period, they exhibited few ideas, and the common idea என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். So romantic period began with the publishing of lyrical ballads 1798 by William Wordsworth and S.T. Coleridge. This was one of the first collections of poems that strayed from the formal poetic diction of the neoclassical period. So neoclassical period, it tried to place a strain upon the people, the readers. உங்களுக்கே நல்லா தெரியும் நியோ கிளாசிக்கல் பீரியடுக்கு முன்னாடி ரெஸ்டோரேஷன் பீரியட் வாஸ் known for its callous attitude and impervious nature. They are nonchalant to what do you call the happenings, the external happenings or rationality. அவங்களோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்ரேசிவாகவும் ரொம்ப irrational contentஸாகவும் இருந்துச்சு. They sought to they were basically focusing on the Epicurean pleasures. எபிக்யூரியன் ப்ளஷர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், உலக இன்பங்களில் வந்து ரொம்பவே மூழ்கி போயிட்டாங்க. அதாவது இருக்கணும், எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருப்பாங்க. பட் இவங்க என்னென்னா அந்த காமன்வெல்த் பீரியடில் நடந்த அந்த க்ளோஸ்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுங்கிறக்காக, அதாவது 10 நாள் குடிக்காத ஒரே நாளில் வச்சு குடிச்சு முடிக்கணுங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தேவர் இன்டு ஃபன் அண்ட் ஃப்ரோலிக்கிங். அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய பேசிக் ஹியூமன் டீசன்சியவே வந்து அவங்க என்ன பண்ண முடியலன்னா அவங்க ஒரு கட்டத்தில் இழந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமா, நம்ம ஒழுக்கமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தே ஸ்டார்டட் டு ரீஇன்வென்ட் த கிளாசிக்கல் லேர்னிங். அவங்க தான் யார், த நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். இப்போ நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ என்னென்னா ஐயோ சரி எதுக்காக இவ்வளோ ரூல்ஸ் போட்டே இருக்கீங்க, இடு ஈகோ சூப்பர் ஈகோ மாதிரி. ஓகே அவன் வந்து ஃபுல்லாமே இட்டாக இருந்தாங்க, இட் எந்த கண்ட்ரோலும் கிடையாது, எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் சும்மா அவன் பாட்டுக்கு கிடைச்சதை சாப்பிட்டு எப்படி வேணால் வாழலாங்கிற ஒரு ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார், நியோ கிளாசிக்கல் பீரியட், தே ஆக்ட் அஸ் சூப்பர் ஈகோ. இல்லை வாழ்க்கை என்றால் இப்படி ஒரு கட்டம் இருக்க வேண்டும், கட்டம் கட்டி அதில் தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ரொம்ப ஃபார்மலிஸ்டிக்காக கொண்டு போக ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பீப்புள் குடண்ட் they couldn't bear the formality placed by neoclassical writers upon the society. இதுக்கு மேலே நம்மளால் முடியாது சாமி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் மூவிங் அவே ஃப்ரம் த நியோ கிளாசிக்கல் ட்ரெடிஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் வந்து அதான் வந்து என்னது லிரிக்கல் பேலன்ஸ்.
It was a combined work of two romantic writers, the early romantics. They are also called as the early romantics, William Wordsworth and S.T. Coleridge. சரிங்களா? 1798 இதுதான் பிரேக் இயரு. இந்த இயருக்கு அப்புறம் தான் என்ன ஆகுனா ரொமான்டிசிசம்ங்கிற ஒரு ஐடியாவே வந்து உள்ளே வரும் இன்டு த மெயின் ஃப்ரேம். ஓகே, வாட் இஸ் ரொமான்டிக் ஏஜ்? Refers predominantly to the 18th and 19th century concept of an era informed by the profound experience of momentous social, political and intellectual revolutions. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு காரணமாக இருந்தது ஒரு இன்டலெக்சுவல் மூமெண்ட். அதே மாதிரி அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு காரணமாக இருந்ததும் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் ஜெஃபர்சன் ஸ்பீச், தாமஸ் பெயின்ஸ் ஒர்க்ஸ், இந்த மாதிரி பற்பல இலக்கியங்களும் அந்த ஃபிலாசபின்னு சொல்கிறது தத்துவங்களும் வந்து என்ன பண்ணுச்சுன்னா தத்துவவாதிகள், தத்துவவியலாளர்கள் வந்து தங்களுடைய ஐடியாஸை வந்து ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க ஆரம்பித்தாங்க. தே ஸ்டார்டட் டு கொஸ்டின் திங்ஸ். ஏன் இப்படி ஃபியூடலிசம் இருக்குது? ஏன் வந்து பிறப்பிலிருந்து அவன் மட்டும் பெரிய ஆள், நம்ம மட்டும் ஏன் பெரிய ஆள் கிடையாது? எந்த வகையில் வந்து நம்ம இத்தனை வேலை செஞ்சும் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் எந்த வேலையுமே செய்யாமல் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஏன் இன்ஹெரிட்டடாக இருக்குது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஏன் மற்றவங்களெல்லாம் வந்து பறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தே ஸ்டார்டட் டு ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அதனால தான் அந்த ஸ்லோகனே வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஸோ தெர் இஸ் அ ரேப்பிட் ஷிஃப்ட் இன் த பேரடைம். இத்தனை நாள் இப்படி நடந்தது சரி, இது ஏன் இப்படியும் நடக்கக்கூடாது? இப்போ அதாவது ஒரு வழியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏன் இந்த வழியிலையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. யார்? ரொமான்டிசிசம். இந்த ரொமான்டிக் ஏஜில் நடக்கக்கூடிய இந்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட் தான் பல சேஞ்சஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ரொஃபவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மொமெண்டஸ் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் இன்டலெக்சுவல் ரெவல்யூஷன்ஸ். The term also has its own history, which calls it for a short introduction. What is the concept of romantic period? A romantic period is a term applied to literature of approximately the first third of 19th century. During this time, the literature began to move in channels that were not entirely new, but were in strong contrast to standard literary practice of 18th century. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிட்டரி ப்ராக்டிஸ், இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஆஃப் தி 18th century. இத்தனை நாள் வந்து ரொம்ப மொக்கையாக போயிட்டு இருந்த ஒரு டைமுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா they wanted to give a proper gap to the boring subject. அது அலெக்சாண்டர் போப்போட போயம்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ரண கொடூரமாக இருக்கும். அவருடைய மாக் எபிக் சூப்பராக இருக்கும். ப்ரோஸ் வந்து இட் வாஸ் லைக் தி பெஸ்ட் நியூ கிளாசிக்கல் ஏஜில். ஆனால் போயம் வந்து தேவர் லைக் irritating the readers. Next வந்து பார்த்திங்கன்னா romantic movement in English literature. Romanticism was an artistic, literary, musical, intellectual movement that originated in Europe towards the end of 18th century and in most areas was its peak approximately from 1800 to 1850. ஸோ இது வந்து நம்ம லிட்ரேச்சர் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்த்துட்ருக்கோம். வேறஸ் பெயிண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொமான்டிக் பெயிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்க இருப்பாங்க. இந்த ரொமான்டிக்குங்கிறது வந்து எப்படின்னா த சேஞ்ச் தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டல் காடாக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி வந்து நீங்கள் விளையாண்ட இடத்த போய் பார்க்கணுன்னு நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா பல ஊர்களில் அந்த மாதிரி விளையாட்டு இடங்களே இருக்காது. தே வுட் ஹவ் பீன் பில்டிங்ஸ். ஸோ ரேப்பிட் அர்பனைசேஷன் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில், பல இடங்களையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பழைய கால நினைவுகளை வந்து என்ன பண்ண முடியாது. யூ ஹாவ் த ஃபீல் ஆஃப் நாஸ்டால்ஜியா, பட் யூ ஹவ் லாஸ்ட் த பியூட்டி. ஏன்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அர்பனைசேஷன். இது யாரோட குற்றம்னு நம்ம யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. பட் வி ஹவ் லாஸ்ட் த பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப், வி ஹவ் லாஸ்ட் அவர் மெமரிஸ் அலாங் வித் இட். So what we have is like the longing to move towards the same place that you have spent your childhood in. இவங்க வந்து அதை தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இத்தனை நாள் வந்து நீங்கள் ஃபுல்லாக பி ரேஷ்னலிஸ்டிக், பி ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்க்கை சப்புன்னு போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்பைஸே இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டவன் டெய்லியும் காலையிலையும் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் வந்து அப்படியே ஸ்பைஸ் எல்லாம் போட்டு பிரியாணியை தூக்கலாக செஞ்சு சாப்பிட்டே இருக்கான். ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே சாப்பிட்டா என்ன ஆகும் உங்களுக்கு?
அதாவது பிரியாணி ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டா ஓகே. அதாவது நீங்கள் எப்போ வாயை திறந்தாலும் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக அவங்களுக்கு வந்து பிரியாணியாக சாப்பிட்ருந்த பீரியட் வந்து ரெஸ்டரேஷன் பீரியட். இப்படி பிரியாணியாக சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பெல்லாம் அந்த வயிறு குடல்லாம் வெந்து, இல்லைப்பா இனிமேல் நீ தயிர் சாதம் தான் சாப்பிட்ணும், வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அதுவும் உப்பு சப்பு இல்லாமல் ஒரு பத்தி சாப்பாடு மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்கிறாரு. அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, நியோ கிளாசிக்கல் பீரியட். எந்த உப்பு சப்புமே இல்லாமல் வெறும் வேக வச்ச சாப்பாட்டையும் வேக வச்ச காய்கறியை மட்டும் நீங்கள் சாப்பிட்ணும். நினச்சி பாருங்கள், எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் அதை சாப்பிட்டே இருப்பீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா யூ காட் கியூர்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே தம்பி இதுக்கு மேலே என்னால் வெந்ததை சாப்பிட்டு விதிச்சதுன்னு வாழ முடியாது, கொஞ்சம் லைஃப்பில் வந்து என்ன பண்ணணும், ஸ்பைஸியாக போகணுன்னு சொல்லிட்டு யூ ஸ்டார்ட் டு ஒர்க் ஆன் இட். இப்போ என்ன ஆகுதுன்னா யூ மூவ் அவே ஃப்ரம் தி டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் நான் சொல்கிறது உங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோலி யூ மூவ் ஃப்ரம் இன்டெலெக்சுவலிசம் ஆர் வாட் யூ கால் அஸ் தி ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டி. ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டிலேருந்து நீங்கள் எமோஷ்னல் ஃபேக்கல்ட்டிக்கு போகிறீங்க. எமோஷ்னல் ஃபேக்கல்ட்டி இன் த சென்ஸ் உங்களுடைய எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ரீச் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் எமோஷ்னல் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கிரிட்டிக் ஆஃப் ப்ரோக்ரஸ். கிரிட்டிக் ஆஃப் ப்ரோக்ரஸ், வாட் யூ மீன் பை கிரிட்டிக் ஆஃப் ப்ரோக்ரஸ்? ஏன் ப்ரோக்ரஸ்ங்கிறது நல்ல விஷயம் தானே, அதை ஏன் கிரிட்டிக் பண்ணுறீங்க அப்படின்னா நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. ஒன்று செஞ்சால் அதுக்கான ஒரு கூலியை நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். நம்ம சும்மா எதையும் செஞ்சிட்ருக்கோன்னு நம்பவே முடியாது. ஸோ திஸ் த ப்ரொக்ரெஷன் தட் கண்ட்ரீஸ் வேர் மூவிங் டுவர்ட்ஸ் கேம் வித் த ப்ரைஸ். அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான அந்த லேண்ட்ஸ்கேப் தான் அதுக்கான ப்ரைஸே. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம வந்து இன்றைக்கி செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும். இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன கேட்குறது கூட இந்த செல்ஃபோனில் தான், மோஸ்ட் ஆஃப் யூ. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறி கடைக்காரங்கள்லேருந்து இன்ஃபேக்ட் பிச்சைக்காரங்க வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து செல்ஃபோன் வச்சு தான் அவங்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபோன் ஃபர்ஸ்ட் லக்ஸுரி, பட் இப்போ அப்படி கிடையாது. பட் நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன்னால தான் சிட்டுக்குருவி இனமே வந்து என்ன ஆகிட்டுருக்கு, அழிஞ்சிட்ருக்குங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. ஆனாலும் இத்தனை விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சிட்டுக்குருவியை வந்து நம்ம ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஆர் வி நாட் யூஸிங் செல்ஃபோன்ஸ்? அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு விஷயம் வரும்போது அதுக்கான எதிர்வினையும் கண்டிப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரொமான்டிக்ஸு, ஏன்ப்பா அழகாக இருந்த அந்த இடத்த ஏன் இப்படி நாரடிச்சு வச்சுருக்கீங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் வேலையெல்லாம் கொடுக்க வேண்டாம், அழகும் பணம்லாம் கொடுக்க வேண்டாம், அந்த இடத்த மட்டும் அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. பட் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு இடத்துக்கு வந்து முன்னேற்றம்னு ஒன்று வேணும்னா அதுக்கான தியாகத்தை செஞ்சு தான் ஆகணும். ஸோ தீஸ் பீப்புள் வேர் ஃபண்டமெண்டலி அகெயின்ஸ்ட் த progressive attitude, but the progression which comes with a huge price. Next, an awe of nature. They always had this love for nature. அவங்க வந்து நேச்சரை வந்து ஒரு சப்ளைம் ஆட்டிடியூடோடு பார்க்க ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி வில்லியம் பர்ட்ஸ்வர்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து மலையையும் நதியையும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். ஒரு இடத்துல வந்து நான் ஒரு சின்ன திருட்டு பண்ணிட்டு வந்தேன், அப்படியே அந்த நதியில் நான் போயிட்டுருக்கும்போது ஐ saw a beautiful mountain which was like entirely kind of a sublime. அந்த மலையை பார்க்கும்போது அந்த மலை வந்து என்னை பயமுறுத்துகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு, நான் பண்ணுற தப்புக்கு அது என்னை தண்டிக்க வர மாதிரியே ஐ ஃபெல்ட் அப்படின்னு நேச்சருக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தன்னோட போயம்ஸில் ஒரு எலமெண்ட்டாக மட்டும் எடுக்காமல் ஒரு பர்சனாகவே அதை கன்சிடர் பண்ணி அவர் வந்து நேச்சரை ரொம்பவே லவ் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ awe of nature, the idealization of women, purity of childhood. Again, purity of childhoodங்கிறது nothing but appreciating your nostalgia. அதுக்கடுத்து search for subjective truth, the celebration of the individual. The celebration of the individual அப்படின்னா, வாழ்க்கையோட யதார்த்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணுறீங்க. நினச்சி பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லேபர் லாஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் கூட வேலை செய்வாங்க. 16 hours மினிமம் அங்கே வேலை செய்யணும் இந்த கம்பெனிஸில். அந்த மாதிரி நீங்கள் 16 hours கிட்டத்தட்ட உங்கள் 3ல் 1 பங்கு நாளை வந்து நீங்கள் 2 பங்கு நாள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்கே டைம் பத்தாது இல்லையா? அதுக்குள்ளே தான் நீங்கள் எந்திரிச்சு உங்களோட பர்சனல் ஒர்க்கு, அதுக்கடுத்து ஃபேமிலி ஒர்க்குன்னு எல்லாத்தையும் வந்து பாக்கி இருக்க 8 மணி நேரத்தில் மட்டும்தான் பண்ணணும்.
அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து எப்படி லிட்ரேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, எப்படி வந்து நேச்சரை என்ஜாய் பண்ணுவீங்க? ஓடுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்குமே தவிர வழியில் போகும்போது அந்த இருக்கக்கூடிய இயற்கை எழில வந்து நீங்கள் ரசிக்கிறதுக்கான மனோநிலைமை இருக்காது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they stopped and they took a beautiful turn towards this beauty of nature. அதை வந்து அவங்க தன்னோட பாடல் வரிகளில் they had sculpted it as a verbal art. இவ்வளோதான் விஷயம். So roughly bringing the three elements or three themes of romantic period, the key themes வந்து romantic period is revolution, democracy, republicanism. When it comes to the sphere of social and political ideas, it is revolution, democracy and republicanism. When it comes to a spiritual phenomenon, it is sublime and transcendence. சப்ளைம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, பயபக்தின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் தமிழில். தட்ஸ் தி எக்ஸாக்ட் வேர்ட் ஃபார் சப்ளைம். ஒரு பக்கம் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு டாண்டிங் ஃபிகராக இருக்குது. டாண்டிங் ஃபிகர் இந்த சென்ஸ், ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்பா மேலே நம்மளுக்கு பாசம் இருக்கும், ஆனால் அம்மா மேலே இருக்க பாசம் வந்து அன்பினால் வரக்கூடிய பாசம். அப்பா மேலே இருக்கிறது வந்து கைண்ட் ஆஃப் கண்டிப்புடன் கூடிய ஒரு பாசம், ஒரு பயம் இருக்கும் அப்பாட்ட. நான் பசங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நாட் ஃபார் விமன். பொண்ணுங்களுக்கு எப்போவுமே அப்பா தான் வந்து என்ன சொல்கிறது, ஹீரோ. பசங்களுக்கு அப்பா தான் எப்பவும் வில்லன். ஓகே, அதை என்றைக்கும் மாற்ற முடியாது. இட் இஸ் லைக் த எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே தே மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். என்ன தான் வந்து அப்பா பையனும் நல்லா பேசினாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு புரிதல், ஒரு ஒரு சின்ன கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ளைம் நேச்சர்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் நீங்கள் அப்பாவை வந்து ஹீரோவாக பார்ப்பீங்க, ஆனால் அதே பக்கம் அப்பாவை பார்த்தா கொஞ்சம் பயமும் இருக்கும். இந்த விஷயத்தை தான் வந்து, பட் அந்த பயம் வந்து உங்களுடைய அட்மிரேஷனை எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வந்து இந்த சப்ளைம் ஃபீல் எப்போ வரும் அப்படின்னா, பெரிய கடலை பார்க்கும்போது, அதாவது இந்த கடற்கரையில் போய் நின்றுட்டு அந்த கடலை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த சப்ளைம் ஃபீலே வரும். எப்படின்னா, எல்லையே இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்க அந்த கடல் வந்து திடீர்னு பொங்கி வந்துச்சுன்னா எப்படி அந்த எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கடலை பார்க்கும்போது சுனாமி எப்படி வந்திருக்குமோ அப்படின்னு எங்கள் அம்மா வந்து தலையிலே தட்டி, என்ன நல்லதே யோசிக்க மாட்டியா அப்படிம்பாங்க. பட் எனக்கு பார்க்கும்போது கடல் மேலே ஒரு அளவு கடந்த பிரியம் இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு பயமும் கூட. எங்கே கடல் நம்மளை உள்ளே இழுத்துட்டு போயிருமோ, இல்லை நம்மளை சாகடிச்சிருமோங்கிற ஒரு பயம். பட் அந்த பயத்தையும் தாண்டி ஒரு அட்மிரேஷன், அந்த த்ரில் ஃபீலை தான் நம்ம வந்து சப்ளைம்னு சொல்லுவோம். டிரான்சென்டென்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டின ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுதான் டிரான்சென்டென்ஸ். லைக் மூவிங், டிரான்செண்டிங் த பார்டர்ஸ் ஆர் லிமிட்டேஷன்ஸ், பவுண்ட்ரிஸ். எந்த ஒரு லிமிட்டேஷனையும் தாண்டது தான் டிரான்சென்டென்ஸ். இதை ரெண்டையும் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the power of imagination, genius and source of inspiration. This is in terms of literature. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்ஸ், பொலிட்டிக்கல் ஐடியா, பொலிட்டிக்ஸ் கம் சோஷியல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல். நான் தீம்ஸை வந்து வெவ்வேறையாக பிரிச்சுட்ருக்கேன். ஸோ ஸ்பிரிச்சுவல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஒன், த பவர் ஆஃப் இமேஜினேஷன். வந்து பவர் ஆஃப் இமேஜினேஷன் அண்ட் ஜீனியஸ், சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆல் அபவுட் லிட்ரேச்சர். ஓகே, ஸோ த ப்ரோட்டோ சைக்காலஜி அண்ட் எக்ஸ்ட்ரீம் மென்டல் ஸ்டேட்ஸ், இது வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் சைக்காலஜி. நேச்சர் அந்த நேச்சுரல், இது நாலுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு எலமெண்ட், அவ்வளோதான். சூப்பராக இருக்கிங் எலமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் அண்ட் நேச்சுரல். ஸோ இந்த நாலு தான் வந்து கீ தீம்ஸே. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் அண்ட் ஜஸ்ட் அ மொமெண்ட், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல். ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல் ஐடியா, தட் இஸ் சப்ளைம் அண்ட் டிரான்சென்டென்ஸ். இந்த சப்ளைம்ங்கிற எலமெண்ட்டை வந்து பல இடத்துல பல தீம்ஸை வச்சு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கீட்ஸில் வரும், அதுக்கடுத்து ஏன்ஷியன் மரைனர் எஸ்டி கூல்ரிட்ஜில் வரும், குப்லா கான், ஷெல்லியில் வந்து அவரோட ஒர்க்ஸ்லேயும் வரும், ப்ரொமித்தியஸ் அன்பவுண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் க்ரியேட்டிங் எ சப்ளைம் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர். இது அத்தனையுமே வந்து கீ தம்ஸாக வரக்கூடியது இவ்வளோ தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். வாட் வாஸ் த கீ எலமெண்ட் ஆஃப் ரொமான்டிசிசம்? To reflect deep interest both in the thoughts and feelings of an individual. Romanticism is all about
த இண்டிவிஜுவல் நாட் தி கலெக்டிவ் ஃபீலிங். ஓகே, அந்த கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுனாவே போதும். இண்டிவிஜுவல் ஐடியாஸ் இல்லை இண்டிவிஜுவல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எங்கே வந்திருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொமான்டிசிசம்ன்றது அந்த ஐடியாவே வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து மாடர்னிசமில் வரும். இந்த ரொமான்டிசிசம் போனோடனே மாடர்னிசம் வரும். மாடர்னிசமில் தான் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸாக சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸாகவே தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே இந்த சமூகம் வந்து இப்படி இருக்கணும், இந்த சமூகம் அப்படி இருக்கணும், சமூகத்தில் பற்றின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு த ஃபோக்கஸ் வாஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி சோஷியல். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, சோஷியல் வெர்சஸ் இங்கே வந்து உங்களுக்கு மாறுது எது, இண்டிவிஜுவல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோஷியலுங்கிற ஐடியா போய் இண்டிவிஜுவல் நோக்கி வருது. ஸோ ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் இந்த மாதிரி ஐடியாவில் தான் என்ன ஆகுது, கலெக்டிவ்னஸ் டு அ கம்பேரிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே, so what are the 5 characteristics of romanticism? Interest in common man and childhood, strong senses, emotions, feelings of nature, celebration of individual, importance of imagination. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா the characteristics of romanticism in literature. ரொமான்டிசிசம்ங்கிற ஐடியா வந்து நம்ம சொல்லியாச்சு. இட்ஸ் ஆல் அபவுட் த பியூட்டி ஆஃப் எனி பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப் அண்ட் இட்ஸ் க்ளோரி. அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிறையா சொல்லலாம். பட் அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ரொமான்டிசிசம், நான் சொன்ன மாதிரி பெயிண்டிங்கில் கூட வந்து உங்களுக்கு ரொமான்டிசிசம்ங்கிற ஒரு ஐடியாலஜி வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜான் கான்ஸ்டபிள்னால் நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் தான். ஜான் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு பெயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் பேக்ட்ராப்ஸில் தான் எல்லா பெயிண்டிங்குமே, தன்னோட எல்லா பெயிண்டிங்லேயுமே ரொமான்டிசிசத்தை வந்து ரொம்ப காமனாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க ஒரு பெயிண்டர் யாருன்னா ஜான் கான்ஸ்டபிள் கண்ட்ரி அப்படின்னு வந்து அவரோட லேண்ட்ஸ்கேப்பை சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பர்பான லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்காக இருக்கும் அவரது. பெயிண்டிங்கில் வந்து லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் அண்ட் போர்ட்ரேட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் நம்ம ஃபோட்டோ மோடு இருக்குது இல்லையா, கேமராலேயே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடு இருக்கும், லேண்ட்ஸ்கேப் மோடு இருக்கும். ஸோ போர்ட்ரேட் மோடு வந்து ஒரு பர்சனை பிக்சராக எடுக்கக்கூடியதை போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே லேண்ட்ஸ்கேப்புங்கிறது மனுஷங்களை பற்றின ஃபோட்டோவாக இருக்காது, பெயிண்டிங்காக இருக்காது. லேண்ட்ஸ்கேப் இஸ் ஆல் அபவுட் த பேக்ரவுண்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் ஃபோட்டோ எடுக்கும்போது கவரேஜ் ரொம்ப பெருசாக கிடைக்கும். அது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். போர்ட்ரேட்லேயும் ரெக்டாங்கிள் தான், பட் போர்ட்ரேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு ஸ்கொயரில் தான் வரும். வெரஸ் இந்த லேண்ட்ஸ்கேப்புங்கிறது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். முக்கியமாக லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் என்ன ஆகுனா ஒரு பெரிய ஏரியாவை அழகாக கவர் பண்ணி ஒரு சின்ன பெயிண்டிங்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும். அதுதான் லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து ரொமான்டிசிசம் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொமான்டிசைஸுங்கிறதே ஒன்றும் இல்லை, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அதை அப்படியே ஒரு ஹைப் ஏற்றி வச்சுருப்பாங்க. எந்தளவுக்கு ஹைப் ஏற்றிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ரஜினி படம் ரிலீஸ் ரேஞ்சுக்கு ஹைப் ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஜெயிலர் வரப்போகுது இல்லையா, ஜெயிலர் வரப்போகுதுங்கும்போது எல்லா ஃபேன்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, சே ரஜினிடா சூப்பர்டா அப்படிடா இப்படிடான்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது வந்து வேறு, பட் வரக்கு முன்னாடி ஒரு செம்ம ஹைப் ஏற்றி வச்சுருப்பாங்க. சே தலைவர் நடந்தால் சூப்பராக இருக்குது, அவர் பேசினா சூப்பராக இருக்குது, அவர் வந்து சும்மா கையை ஆட்டினாவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு யூ ரொமான்டிசைஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். அதனால தான் வந்து ரஜினி இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் இன் தமிழ்நாடு பிகாஸ் ஆஃப் தட் எலிமெண்ட். அந்த ரொமான்டிசைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நம்ம ஆளுங்க இருக்காங்க. அதாவது ரசிகர்கள் இருக்கனால தான் அவர் பண்ணுற எல்லா விஷயமும் என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது அவங்கள. அவங்க வந்து தி கிவ் மோர் ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் த பர்டிகுலர் ஆக்டர் இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் இட் ஃப்ரம் அ மென்டல் பர்ஸ்பெக்டிவ். அதை வந்து ஆக்டிங்கில் ரஜினி வந்து நான் ரஜினி படத்தை வந்து டீகோட் பண்ணுவேன், ரஜினி படத்தை வந்து கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுவேன்னு அவங்க யாரும் பார்க்குறது கிடையாது. ரஜினி படத்தை அவங்க பார்க்குறது மோஸ்ட்லி ரஜினி படம் எல்லாமே இல்லாஜிக்கலாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து நம்ம ஊரில் ரஜினி படம்னா ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இட் அப்பீல்ஸ் டு த எமோஷன், இட் அப்பீல்ஸ் டு த ஃபீலிங். வெதர் இட் பி அ காமெடி, ரஜினியோட எந்த மூவி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் ரொமான்டிசிசத்துக்கு சொல்லுவேன். என்ன அப்படின்னா நீங்கள் எந்த மூவி எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டரோட அசோசியேட் பண்ணிக்க முடியும்.
இப்போ படையப்பா எடுத்துக்கோங்க, நீலாம்பரி கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி மன்னன் எடுத்துக்கோங்க, விஜயசாந்தியோட கேரக்டர் இருக்கும். ஸோ ஒரு ஒரு மேன் வெர்சஸ் அன் ஈகோயிஸ்டிக் உமன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளக்கேஷன்ஸை வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா, என்னப்பா வீட்டில் அந்த ஒய்ஃப் வந்து நியாயமாக பார்த்தா ரொம்ப சிம்பிள், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு சின்ன எம்ப்ளாயிக்கும் சண்டை வருது. ரொம்ப சிம்பிளாக என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அவரோட பெரிய பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு எம்ப்ளாயை சாதாரணமாக என்ன பண்ணிடலாம், வெளியே அனுப்பிச்சி விட்றலாம். ஆனால் ரஜினியும் விஜயசாந்தி இருக்கும்போது விஜயசாந்திக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே தோணாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து அது இல்லாஜிக்கலாகவே தெரியல இல்லையா? இல்லை நீலாம்பரி படத்தையே எடுத்துக்கோங்க. நீலாம்பரிக்கு இருக்க பவருக்கும் பியூட்டிக்கும் அவன் வந்து கண்டிப்பாக வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு ரஜினி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 வருஷம் வந்து எந்த பொண்ணும் அந்த மாதிரி அந்தளவுக்கு முட்டாள்தனமாக தன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கேரக்டரைசேஷனை வந்து என்ன பண்ணாங்க, இல்லாஜிக்கலாக இருந்தாலும் நம்மளோட மென்டல் ஃபேக்கல்ட்டிஸ் அத்தனையும் அதை நம்புகிற மாதிரி அழகாக கொண்டு வந்தாங்க. இல்லாட்டி ஒரே பாட்டிலலாம் வந்து நீங்கள் ஃப்ரம் ரேக்ஸ் டு ரிச்சஸ் வந்து ஆகிறது ரொம்ப கஷ்டம். இது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனாலும் நம்ம அதை ரசிக்கிறோம். அண்ணாமலையாகட்டும், இல்லாட்டி நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பார்க்குதுன்னு சரத்குமார் பாட்டாகட்டும், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அப்பீலிங் யூ டு மூவ் பியாண்ட், டிரான்செண்டிங் பியாண்ட் த மென்டல் பவுண்ட்ரிஸ். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பாட்டுக்குள்ளே பெரிய ஆள் ஆகிறது கஷ்டம்தான். இட் நெவர் ஹேப்பன்ஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்புறீங்க. அந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஐடியாவை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவே முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் அப்பீலிங் டு யுவர் எமோஷன்ஸ். நீங்கள் வந்து உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, யூ கெட் இன் டு த ஷூஸ் ஆஃப் ரஜினி த ஹீரோ. இந்த மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச கேரக்டர் கூட நம்ம ஹீரோ எப்படி சண்டை போட போகிறாரு அப்படின்னு. இன் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கவே நடக்காது. சிம்பிளாக ரம்யா கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம்னா, ரஜினி மேலே ஒரு கேஸை கொடுத்து அவரோட லைஃபையே முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அவ்வளோதான். ஆனால் அவங்க 2 பேரும் வந்து கேட் அண்ட் மவுஸ் மாதிரி ஒரு சண்டை போட்டுருப்பாங்க. நம்ம அதை பார்த்து பண்ணுறோம். இதை கூட விடுங்க, சந்திரமுகி படத்தை எடுத்துக்கோங்க. 300, அதாவது ரஜினி நடிச்சதுலேயே பெரிய பிளாக் பஸ்டர் அந்த படம் தான். ஒரு பேய் கூட உட்காந்து அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அந்த பேய் வந்து இன்றைக்கி வராத நாளைக்கு வா அப்படின்னு சொன்னால் எந்த ஊர்லேயாவது பேய் கேட்குமா? ஆனால் அந்த சீனெல்லாம் நம்ம பார்த்து கை தட்டி ரசித்து, இன்ஃபேக்ட் சந்திரமுகியை பார்த்து நம்ம பயந்ததெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கேவலம் ஒரு மனுஷன் சொல்கிறத நம்பி அந்த மனுஷங்கிட்ட ஏமாந்து அந்த பேய் வந்து ஊரை விட்டு ஓடுறதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா காமெடியாக இருக்கும். ஆனால் அதை அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை நம்புறீங்க. சினிமாவோட பியூட்டியே அதுதான். அதை தான் ரொமான்டிசைசிங் அப்படிங்கிறது. இந்த ரொமான்டிசிசம்ங்கிறது அவ்வளோதான். ஹைப்பை ஏற்றி உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்து ரசிக்க வைக்கிறது. க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் நேச்சர், awareness and acceptance of emotions, celebration of artistic creativity and imagination, emphasis on aesthetic beauty, and themes of solitude, exoticism அப்படின்னா exotic varieties சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். exoticismங்கிறது something that is not ordinary. It's kind of a strange idea, or it's kind of a strange origin. நம்ம நாட்டில் இல்லாத ஒரு வெரைட்டியை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸாட்டிக் வெரைட்டி அப்படிமோ. ஏன்னா அது எளிதில் கிடைக்காத அப்படிங்கிற பொருள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரஜினி படத்துக்கு தாராளமாக பொருந்தும். ரொமான்டிசைசிங் அப்படிங்கிற ஒரு டேர்மே இங்கிலீஷில் இருக்குது. ஓகே, அது என்னன்னு பாருங்கள். அப்பீலிங் டு யுவர் இமோஷன்ஸ், உங்களோட யோசிக்கிற ஃபேக்கல்ட்டியும் தாண்டி உங்களோட எமோஷ்னல் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அப்பீலை க்ரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. அவ்வளோதான். க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் நேச்சர், அவேர்னஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், செலிப்ரேஷன் ஆஃப் ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன், ஈஸ்தட்டிக் பியூட்டி, திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர், தீம்ஸ் ஆஃப் சாலிட்யூட். இதெல்லாம் ஷெல்லியோட ஒர்க்ஸில் நிறைய இடத்துல இந்த தீம்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். எக்ஸாட்டிசிசம் அண்ட் ஹிஸ்ட்ரி, சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தி ஸ்டார்டட் டு யூஸ் மித் அண்ட் மித்தாலஜி. ரோமன் மித்ஸையும் க்ரீக் மித்தாலஜி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்து தே வுட் ஹவ் யூஸ்ட். அதுக்கடுத்து விவிட் சென்சரி டிஸ்கிரிப்ஷன்ஸ். அது நீங்கள் இந்த போயத்தை அந்த போயமை வந்து நீங்கள் படிக்கும்போதே அந்த விஷுவலான எஃபெக்ட்டை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும். அதுதான் இந்த போயமோட சக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த 4 மேஜர் தீம்ஸ் ஆஃப் ரொமான்டிசிசம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலாசபி?
இதுவும் வந்து நான் ஏன் உங்களுக்கு இத்தனை தீமா அப்படின்னு குழப்பியாதீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஐடியா, ஸ்பிரிச்சுவல் ஐடியா, இந்த அரீனா ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் இந்த அரீனா ஆஃப் ஃபிலாசபி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது ஒவ்வொரு ஸ்பியர்லேயுமே வந்து எந்த மாதிரி தீம்ஸை ரொமான்டிசிசம் கொண்டு வந்ததுங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரொமான்டிக் பீரியட், ஜென்ரலாக ரொமான்டிக் பீரியட் என்ன பண்ணுச்சுன்னு, நெக்ஸ்ட்டு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரொமான்டிசிசம் இன் போய்ட்ரி அண்ட் இன் பெயிண்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரொமான்டிசிசம் இன் லிட்ரேச்சர் பர்டிகுலர்லி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன் ஃபிலாசபி. இப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ த 4 மேஜர் தீம்ஸ் ஆஃப் ரொமான்டிசிசம் ஆர் எமோஷன், இமேஜினேஷன், நேச்சர், social class, etc. Romantic writers were influenced greatly by evolving and changing world around them. இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேஸு. ஏன்னா எவால்விங் அண்ட் சேஞ்சிங் வேர்ல்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைவாக கேப்சர் பண்ணி அவங்களோட போயிம்ஸில் போட்டே இருக்காங்க. யார்? ரொமான்டிக் போயிட்ஸ். ஸோ ஜீன் ஜாக் ரூசோ, ஹீஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் ரொமான்டிசிசம். ஐ திங்க் நான் இவரை பற்றி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி இவர் வந்து சொல்லியிருப்பார். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் இன் சேஞ்ச். சுதந்திரமாக பிறந்தவன் மனிதன், ஆனால் எங்கெங்கும் விளங்கிட்டே காணப்படுகிறான். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் இன் சேஞ்ச். அதுதான் அந்த ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட்டு த 3 branches ஆஃப் ரொமான்டிசிசம்: டிரான்சென்டென்டலிசம், டார்க் காத்திக் ரொமான்டிசிசம் அண்ட் சென்டிமெண்டலிசம். ஸோ இது வந்து philosophical movement based on imagination, nature, emotion, individuality. இந்த டிரான்சென்டென்டலிசம்ங்கிறது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அமெரிக்காவில் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் பிரிட்டன் ஆர் எனி அதர் பார்ட், அமெரிக்காவில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குரூப்பே உருவாக்கியிருக்கும், இந்த டிரான்சென்டென்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வால்ட் விட்மனு, அவரோட குருநாதர் தோரோ, வேல்டன் எழுதியிருப்பார், WALDN வேல்டன் அப்படிங்கிற போயம் எழுதியிருக்க ஹென்ரி தோரோ, அதுக்கடுத்து ரால்ஃப் வால்டோ எமர்சன், அந்த மாதிரி அமெரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தே ஃபார்ம்ட் அ லிட்ரரி குரூப் கால் த டிரான்சென்டென்டல்ஸ். நெக்ஸ்ட்டு டார்க் ஆர் கோத்திக் ரொமான்டிசிசம். இது வந்து ப்ராப்பராக யூரோப் அண்ட் இங்கிலாந்து அதை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஐடியா. சென்டிமெண்டலிசம் அகெயின் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக, தம்பி உன்னோட வடிவேல் சொல்கிற மாதிரி உன்னோட உணர்ச்சிகளை முதல் கட்டுப்படுத்து அப்படிமான்ல சென்டிமெண்டலிசம். இப்படி ரசமாக கொட்டுறியப்பா, உன்னோட உணர்ச்சிகளை முதல் கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்கிற சென்டிமெண்டலிசம். ரொம்ப சென்டிமெண்டலாக போயிட்டுருக்க ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் ரொமான்டிக் போய்ட்ரி வில்லியம் பர்ச்வர்த் வாஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ரொமான்டிசிசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ரொமான்டிசிசம், நாட் ரொமான்டிசிசம் ஆஸ் சச். ஸோ இங்கிலீஷ் ரொமான்டிக் போய்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூரோப்பியன் ரொமான்டிசிசம். Since we are dealing with English literature, I am just stopping with the British romanticism. அதாவது இங்கிலாண்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டில் நடந்த ரொமான்டிசிசமில் நடந்த ஸ்பியர்ஸை மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். யூரோப்புன்னு போனோம் அப்படின்னா இட் வில் கோ ஆன் ஃபார் அ வெரி பிக் லெக்சர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். மெலன்கலி, மெடிவலிசம், ஹெலனிசம் அண்ட் சூப்பர் நேச்சுரலிசம். இந்த 4மே வந்து சப்ளைம் க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். எஸ்பெஷலி ஹெலனிசம்ங்கிறது வந்து ஹெலனிக் அப்படின்னாவே சம்திங் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி க்ரீக். ஓகே, கிரேக்க ஒர்க்ஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெலனிஸ்டிக் ஒர்க்ஸ் அப்படிம்பாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொமான்டிக், ஹியூமன்ஸ் இன்டர்னல் லைஃப்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் நேச்சுரல் வேர்ல்டு, வாட் தே ஹேட் இன் காமன், அதை தான் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் ஓப்பனாகவும் வாஸ்ட், வைல்ட், ஃப்ரீ அண்ட் சம்டைம்ஸ் லிட்டில் பிட் டெரிஃபையிங். நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம மேட்ருக்கே வரோம். த லேக் போயட்ஸ். இந்த 4 லேக் போயட்ஸ் யார்? த grouping together of the so-called lake poets, William Wordsworth, S.T. Coleridge and Robert Southey, with Scott, Byron, Keats and Shelley as the romantic poets, is late Victorian, apparently latest middle 1880s. ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா romantic writers turned back to the native traditions, medieval and renaissance, and ragged for new subject matter. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ சப்ஜெக்ட் மேட்டர்.
ஓன் நேட்டிவ் ட்ரெடிஷன். அதுக்கடுத்து த 18th century ஹீரோயிக் கப்லெட். அது படித்து அவங்க கடுப்பாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீப்ளேஸ்ட் பை வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ், பேலடு, மெட்ரிக்கல், ரொமான்ஸு எல்லாத்தையும். அதாவது என்ன சொல்கிறதுனா, இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். என்னென்னா லைக் ரொம்ப மாடர்னாக போகிற ஒரு 2K கிட்ஸ்க்கு நடுவில் 90s கிட்ஸ் வந்து பழைய விஷயங்களை வந்து இன்னும் போய் பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அது. ஸோ இப்போ வந்து 90s கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஓ நீங்கள் 90s கிட்ஸா வாவ் அப்படிங்கிற மாதிரி, வாவ் அப்படின்னு சொல்கிறதும் அப்படின்னு வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி கலாய்க்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா இப்போ 2K கிட்ஸ் இருக்காங்க, நாங்கள்லாம் 2K கிட்ஸ், இதை நீங்கள் வந்து நாங்கள் ஜென்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டு மாறிட்டே இருக்கோம். ஆனால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பாவோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிண்டலடிச்சிட்டு வந்திருப்போம். பட் இப்போ வந்து நம்மளுடைய குழந்தைங்க வரும்போது நம்மளுடைய அப்பாவோட ட்ரெடிஷன் திரும்ப வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஸ்டார்ட் டு என்ஜாய் இட், தே ஸ்டார்ட் டு லைக் இட். வாவ், இந்த டைப் ஆஃப் சாங்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு. நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் சாங்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச நம்ம வாழ்ந்த கண்டெம்பரரி பீரியடில் இருக்கக்கூடிய சாங்ஸ் அண்ட் ஒர்க்ஸும் அந்த தீம்ஸும் மறுபடியும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா தே வில் கம் டு லைம் லைட். தட்ஸ் ஹவ் வந்து லிட்ரேச்சரும் ஹிஸ்ட்ரியும் பின்னி பிணைஞ்சிருக்கும். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலேயும் நடந்த கதை சிம்பிள். ஆனால் அந்த கதை வந்து மறுபடியும் என்ன ஆகிட்டு இருக்கும், தன்னை புது மேனிஃபெஸ்டேஷனில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். லிட்ரேச்சர் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இட் செல்ஃப் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். மகாபாரத கதையாக ஃபஸ்ட்டு வந்துச்சா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் வந்து என்ன பண்ணார், அந்த அடாப்டேஷன்லேருந்து இன்னொரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார். அது என்ன படம்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மகாபாரதத்தை வந்து இன்னொரு கம்ப்ளீட்லி நியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி உனி அடுத்து கார்ட்டூன்லேயும் வரும். உனி அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிடியில் கூட என்னமோ வரும், மகாபாரதம் மறுபடியும் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேட்டர் ஒன்று தான், ஆனால் அது வரக்கூடிய ஃபார்ம்ஸ் வந்து மாறும். தீம்ஸ் வந்து மறுபடியும் என்ன ஆகும், ரெப்ளனிஷ் ஆகிட்டே இருக்கும். பர்டிகுலர்லி த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் இட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. So, the romantic period includes work of two generation writers. The first generation, second generation writers, அதை மட்டும் நீங்கள் clear distinction வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. We don't have a clear distinction of like first generation poets. இவங்கெல்லாம் வந்து second romantic poets, second generation of romantic poetsங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறவங்க வந்து இந்த 1800 வரைக்கும் இருந்த ரொமான்டிக் ஐடியல்ஸ். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1800ஸ்லேருந்து 1830, இன்ஃபேக்ட் 1840 வச்சுக்கோங்களேன், 1840 வரைக்கும் இருந்தவங்க லேட்டர் ரொமான்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தவங்க யார் நோட்டபிள் போய்ட்ஸ் அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ், ஸ்காட்டு, ராபர்ட் சவுதி, வில்லியம் பிளேக்கு, சார்ல்ஸ் லாம்பு, ஹேஸ்லெட், அப்புறம் தாமஸ் டி குவின்சி. இவரை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவர் வந்து அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் வந்துக்கிட்டே இருப்பார். தாமஸ் டி குவின்சி என்னது கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் ஓபியம் ஈட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துருப்பாரு. தட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க் அட் தட் டைம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓபியம் வாஸ் கன்சிடர் டு பி டீ ஆஃப் அவர் டைம்ஸ். டீ இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியாதோ அந்த மாதிரி வந்து ஓபியம் வந்து என்னது அந்த டைமில் ஒரு முக்கியமான ஒரு பெவரேஜாக இருந்துச்சு. பெவரேஜ்னு சொல்கிறத விட லைக் சாப்பிட்ற பழக்கம், அவ்வளோதான். கீட்ஸ் அண்ட் ஷெல்லி பிலாங் டு த செகண்ட் ஜென்ரேஷன் along with Byron, Lord Byron சொல்லுவாங்க, who was older than they were by a few years. அதெல்லாம் விடுங்க, அது தேவையில்லை. And just a moment. Romanticism, the word romance or romantic originally from medieval kings. Roman means Latin, and these tales often included love stories between a knight and his lady. அதுக்கடுத்து ஃப்ரீலி இமேஜினேட்டிவ் ஃபிக்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எரா. இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். த ஏஜ் ஆஃப் ரீசன் வெர்சஸ் ரொமான்டிக். த ஏஜ் ஆஃப் ரீசனுங்கிறது வந்து நியோ கிளாசிக்கல் ஏஜ், அதை தான் ஏஜ் ஆஃப் ரீசன் சொல்லுவாங்க. ரீசன் அண்ட் ஜட்மெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் ரைட்டர்ஸ் வந்து இமேஜினேஷன் அண்ட் எமோஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து தேவர் ஆல்வேஸ் கன்சிடர்ட் வித் யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ். whereas romantics, they were always focused on individual experiences or particular experiences. இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல், அவங்க வந்து ஜென்ரல். நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் சொசைட்டி அஸ் அ ஹோல். இங்கே வந்து வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங். அதாவது தனி மனிதனுடைய தாட் ப்ராசஸும்
நேச்சரும் எப்படி கம்போ ஆகுது அப்படிங்கிறது தான் கதையே. இட் இஸ் வேல்யூ ஆஃப் ரூல்ஸு, வேல்யூ ஆஃப் ஃப்ரீடம். மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஈகோ, இது வந்து இட்டு வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஃப்ரீடத்தோடு இருக்கணுன்னே தான் ஆசைப்படும். சூப்பர் ஈகோ வந்து எப்போவும் ஒரு கண்ட்ரோல்லையே இருக்கணும்னு ஆசைப்படும். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் என்னது இந்த விஷயமே, சூப்பர் ஈகோ வெர்சஸ் இட். ஸோ ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் இட், ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. ஓகே, நெக்ஸ்ட்டு காமன் மேன். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். just a moment. So the 5 major romantic poets: William Wordsworth, William Blake, Lord Byron, Percy Bysshe Shelley, PB Shelley அப்படிமோ, John Keats. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி பார்த்தோம் அப்படின்னா he helped to launch the romantic age. முக்கியமாக இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 விஷயத்தை வந்து கன்ஃபார்மாக சொல்லணும். ஒன்று வந்து த ப்ரெல்யூட், இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் கொலோசல் ஒர்க்ஸ். அதுக்கு அடுத்து த லிரிக்கல் பேலட்ஸ். He is also called as the natural poet or nature poet அப்படிம்பாங்க. Next, he has an interest and sympathy for lives and troubles of the common man. He is considered the nature poet by focusing ordinary people in country settings. So the element of rusticity, ரஸ்டிக் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே எழுதிடுறேன். ரஸ்டிக் என்விரான்மெண்ட் வந்து இவர் ரொம்பவே வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இந்த பாஸ்டரில் ரஸ்டிக்கு இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பார். யார்? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ அவரோட ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1798. அதுக்கடுத்து டின்டன் அபே ABBEY, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1798. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஓட் டு இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு. இதெல்லாம் சின்ன சின்ன போயம்ஸ் தான். இது வந்து 1807. அந்த மாதிரி அவர் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. இது வந்து நான் சொன்ன இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயினான ஒர்க்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டர் யாருன்னா வில்லியம் பிளேக். இவர் வந்து நான் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்னு சொல்கிறேன்னா, இவர் வந்து தி எலமெண்ட் ஆஃப் மேஜிக்கை உள்ளே கொண்டு வந்திருப்பார். மேஜிக்கையும் மித்தாலஜி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு புது எஃபெக்டையே க்ரியேட் பண்ணியிருப்பார். இப்போது வேர்ட்ஸ்வர்த் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சப்ளைம் ஃபீலிங்கை வந்து அவர் நேச்சரை வச்சே கொண்டு வந்திருப்பார். நேச்சர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, பயமுறுத்துகிறது, ஆனாலும் அதை நான் வந்து காதலிக்கிறேங்கிற மாதிரி. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு கோத்திக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணிடுவார் வில்லியம் பிளேக். எப்படின்னா மேஜிக், மித்தாலஜிக்கல் எலமெண்ட்ஸ் அது அத்தனையும் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா உள்ளே கொண்டு வந்து பயமுறுத்தி விட்டுருப்பார். இவரோட ஒர்க்ஸ்ன்னு நான் சொல்கிறது சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் 1789, அதுக்கடுத்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 1794. அவருடைய முக்கியமான ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல். இது வந்து பார்த்திங்கன்னா 1790 93 பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க். பிளேக் வாஸ் நான் கன்ஃபார்மிஸ்ட் அப்படின்னாவே வந்து எதுலேயும் ஒரு நம்பிக்கை உடனே வந்து அவர் ஒத்துக்க மாட்டார். தீர விசாரிச்சுட்டு தான் என்ன பண்ணுவார், எதையும் அக்செப்ட் பண்ணுவார். அப்போ சுப்பத்தில் அவர் வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டார். நான் கன்ஃபார்மிஸ்ட் who associated with some kind of leading radical thinkers of the day. He rebelled against the traditional poetic forms and techniques. He valued imagination over reason. Next வந்து Lord Byron. He indulged in excesses and had huge debts and many love affairs. ஆக்சுவலி பைரனோட போயம் வந்து படித்தாங்க அப்படின்னாவே வந்து அந்த சொசைட்டிலே அவரை விட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, பைரனோட போயமை படிக்கிறியா மை காட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவரை ஒதுக்கியே வச்சுருவாங்க. அந்தளவுக்கு வந்து என்னென்னா காதல் ரசம் ததும்ப அவர் வந்து எழுதி வச்சுருப்பார். ஸோ ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் கிரியேஷன்ஸ் ஆர் ஹிஸ் டார்க் ஹீரோஸ் கால்ட் பைரானிக் ஹீரோஸ், who in fact were not heroes at all but stood out from ordinary humans as larger than life figures. அவரோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய ஒர்க்ஸ் இருக்குது பைரன்து. ஸோ அதை வந்து அந்த ஒர்க்ஸை வந்து
அந்த பப்ளிஷ்டு இயரோட வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு அந்த கொஷின்ஸ் பைரன்லேருந்து வந்ததில்லை, அதனால் நான் வந்து அந்த ஒர்க்ஸ் பற்றி ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் த ஹீரோ ஆர் வாட் யூ கால் இஸ் த லைம் லைட் ஆஃப் தி என்டையர் ரொமான்டிக் பீரியட் வந்து பிபி ஷெல்லி, பர்சி பைஷி ஷெல்லி. ஸோ பிபி ஷெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஹி ஹேட் அ வெரி அன்கன்வென்ஷனல் லைஃப் அண்ட் வாஸ் வெரி ஐடியலிஸ்டிக். இவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீ கம்பேர்ட் ஹிம்செல்ஃப் டு ஷெல்லி. அவர் வந்து என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டின் ஷெல்லி அப்படின்னு தான் என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹி வாஸ் ஃபேசினேட்டட் வித் ஷெல்லி, பாரதியார். ஸோ ஹி வாஸ் அ ரேடிக்கல் நான் கன்ஃபார்மிஸ்ட். ஹி டிட் நாட் பிகம் ஃபேமஸ் அன்டில் ஆஃப்டர் ஹிஸ் டெத். சின்ன வயசுலேயே வந்து இறந்துருப்பார் பிபி ஷெல்லி. அண்ட் அவரோட முக்கியமான 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லிட்ரரி கிரிட்டிசிசத்துலேயும் ஷெல்லியோட ஒரு ஒர்க்கை வந்து படிப்போம். அது வந்து டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி 1821 வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஷெல்லி அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். ஓசிமண்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் 1818. இவரோட ப்ரொடக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடான டைமில் தான் அவர் எழுதியிருப்பார். இந்த 1811 1822 வரைக்கும். 1822 வந்து ஒரு சின்ன வயசுலேயே இறந்துருப்பார் பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடெண்ட். ஒரு லேக்கில் வந்து விழுந்து, ஒரு போட்டிங் போயிட்டு இருந்திருப்பார். போட்டிங்கில் வந்து விழுந்து அவரோட கன்சர்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்துருப்பாங்க. ஸோ அவர் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் பீரியட் அப்படின்னா வருது 1813 22 வரைக்கும். அந்த 9 இயர்ஸ் தான் அவரோட ஆக்டிவ் பீரியடு. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், நெசசிட்டி ஆஃப் எத்தேயிசம் 1811, அதுக்கடுத்து ப்ரொமெத்தியஸ் அன்பவுண்ட் 1819, அதுக்கடுத்து சென்ஷாய் 1819, ஹெல்லாஸ் 1822, எபிசைடியான் 1821. அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் வந்து அவரது வந்து அடோனிஸ். அது வந்து எலிஜி டு கீட்ஸும் அதே மாதிரி தான் சின்ன வயசில் இறந்துருப்பார். இவருக்கு முன்னாடி இறந்துருப்பார். அதனால் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, அடோனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீட்ஸை மென்ஷன் பண்ணி ஒரு எலிஜியை வந்து எழுதியிருப்பார். இட் வாஸ் இன் 1821. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வருஷமே தலைவர் இறந்துருப்பார். த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் 1817. இதெல்லாமே சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஆஃப் பிபி ஷெல்லி. Moving to the next person, John Keats. During his life, his poems did not receive favorable reviews by the critics. The poetry of Keats is characterized by sensual imagery and mostly in his odes. ஓகே, அதுலேயும் வந்து அந்த லைன்ஸை நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்கிறக்காக தான் இங்கே லைன்ஸும் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரே நிமிஷம் இருக்கேன். ஓகே, knowledge is gained through gut reactions and subjective hunches rather than level-headed objective rational thought. Nature is more important than art. Experimental trial and error is a better process than the conventional scientific method. Poetry should be spontaneous and full of emotion, not planned and straightforward. Sensitivity, feelings and spontaneity are more important than intellectualism. ஸோ வாட்ஸ்வர்த்தை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணு. ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஒர்க் டு ரொமான்டிக் லிட்டரரி தியரி. இது வந்து நம்ம அகெயின் கிரிட்டிக்கல் இங்கிலீஷ் கிரிட்டிசிசத்துலேயும் பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து இவர் ரொம்ப முக்கியமாக சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் லாங்குவேஜ். இந்த டிக்ஷன் தான் வந்து இவர் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருப்பார். போய்டிக் டிக்ஷனை மெயின்டைன் பண்ணி, போய்டிக் டிக்ஷன் ஷுட் பி ஆஸ் சிம்பிள் அஸ் தட் விச் அண்ட் ஈவன் அ லேமன் குட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். இவருடைய ஃபேமஸான டெஃபினேஷன் ஃபார் போய்ட்ரி, நிறைய இடத்துல வந்து போய்ட்ரிக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஹிஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி வெரி லைக் அக்செப்டபிள் ஒன். அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையாங்கிறது செகண்டரி, பட் இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி ஓகே, இட் இஸ் க்ளோசர் டெஃபினேஷன் ஆஃப் போய்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் எமோஷன்ஸ் ரிகலெக்டட் இன் ட்ராங்குலிட்டி. இந்த டெஃபினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்ரிக்கு அவர் கொடுத்த டெஃபினேஷனு. அது வந்து ரொம்பவே ஓரளவுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினேஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூல்ரிச், எஸ்டி கூல்ரிச், சாம்பிள் டெய்லர் கோல்ரிச் 1772 1834 வரைக்கும் வந்திருப்பார். Though most of his poems and lyrical ballads were written by Wordsworth, Coleridge contributed 4 poems, including one of his most famous, The Rime of the Ancient Mariner. அது இந்த லைன்லாம் வந்து செம சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். அதுக்கடுத்து ஷெல்லியோட போயம் அப்படி தான் என்ன வந்திருக்குன்னா, இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். அதுக்கடுத்து த ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் ஆஃப் தோஸ் சேடஸ்ட் தாட்ஸ். அப்புறம் திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். அதுக்கடுத்து ட்ரூத் இஸ் பியூட்டி, பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டி. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறையா ஹெயில் தி பிளிட் ஸ்ப்ரெட்
அப்படின்னு வந்து என்ன சொல்கிறது, இது எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் லைன்ஸ் தான். நான் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன வீடியோவில் லைன்ஸ் அதிகமாக கொடுக்கல, பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது அதுதான். இம்பார்ட்டண்ட்டான ஒவ்வொரு ஏஜ்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸும் கொட்டேஷனை தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் இங்கேருந்து நிறைய டைமை வந்து நான் இங்கே வேஸ்ட் பண்ணல. நான் ஐம் ட்ரைங் டு கிவ் அன் ஓவரால் ஐடியா ஆஃப் how this age went and what are the important works and what are the seminal text of the particular authors-ங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். இது வந்து இந்த பீரியடில் இருந்த ரைட்டர்ஸோடைய டைம் ஃப்ரேம் இதை பார்த்துக்கோங்க ஒரு தடவை. 1757 to 1827 வில்லியம் பிளேக், வர்ட்ஸ்வர்த் வந்து 1770 to 1850, சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் 72 to 1834, அதுக்கடுத்து லார்ட் பைரன் வந்து பார்த்திங்கன்னா 1788 to 1824, பர்சி ஷெல்லி பிபி ஷெல்லி வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம். அதே மாதிரி ஜான் கீட்ஸும் கிட்டத்தட்ட 30 வருஷம் தான் இருந்திருப்பார். ரொம்ப கஷ்டமான விஷயம் இதெல்லாம். சின்ன வயசுலேயே அவங்க 2 பேருமே இறந்துருப்பாங்க. இல்லாட்டி அவங்க இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் போய்ட்ஸில் வந்து பைரன், ஷெல்லி, கீட்ஸ் அவங்க 3 பேரும் தான் ஃபேமஸ்ஸு. ஆல் தே லிவ்ட் அ வெரி ட்ராஜிக்கல் லைஃப், லைக் ஷார்ட் லிவன்ட் லைஃப்னு தான் சொல்லணும். பைரன் அண்ட் ஷெல்லி அரிஸ்டோக்ராட்ஸ், வெல் எஜுகேட்டட், லெஃப்ட் இங்கிலாந்து அண்டர் ப்ரெஷர். அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஊர் மதிச்சிருக்காது. பாரதியார் எப்படி மதிக்கலையோ அதே மாதிரி ஷெல்லியும் மதிக்கலை. பைரனை வந்து நீங்கள் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா நீங்களே மதிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து செம்ம ஜாலியாக இருந்திருப்பார். ஒரு பெரிய ப்ளே பாய் அவரோட டைம்லன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து கீட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் போய்ட்ரி at 22, டைஸ் at 25. ரொம்ப லிமிட்டடான போய்ட்ரி, பட் எல்லாமே முத்தான போயம்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு லைப்ரரி மேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு வருஷம் மட்டும் நெட்டில் இந்த கொஷின் வந்திருக்கு. ஹி டைட் ஆஃப் டியூபர்குலோசிஸ் இன் ரோம் இன் 1821. ஸோ 1843 வந்து குயின் விக்டோரியா க்ரவுண்ட் வில்லியம் வர்ட்ஸ்வர்த் as the poet laureate of the Great Britain as a position he held until his death in 1850. இதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவங்க அத்தனை ரொமான்டிக் போய்ட்ஸ்லேயும் 2 பேர் தான் வந்து லாரியேட் ஆகிருப்பாங்க. தட் இஸ் போய்ட் லாரட் ஆகிருப்பாங்க, அரசவை கவிஞர் ஆகிருப்பாங்க. யார் அப்படின்னா சவுதியும் வில்லியம் வர்ட்ஸ்வர்த் மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரொமான்டிசிசம் அண்ட் ரொமான்டிக் ஒர்க்ஸ். இப்போ வந்து வில் மூவ் டு த கொஷின்ஸ். ஹூ இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் ரொமான்டிக் போய்ட்ஸ்? இது எல்லாருக்கும் தெரியும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து 2 பேருமே வந்து ஏசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜும் ஜேன் ஆஸ்டனும் தான். இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ரொமான்டிக் போய்ட்டுன்னு. ஸோ போய்ட் அப்படின்னா எஸ்டி கால்ரிட்ஜ் தான். 1798 லிரிக்கல் பேலட்ஸ், தி ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர், இதெல்லாம் இவருடைய ஒர்க்ஸ். விச் ரொமான்டிக் போய்ட் ரோட் த ஃபேமஸ் போயம் ஓட் டு நைட்டிங்கேல்? இது வந்து நீங்கள் படித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த போயம். ஜான் கீட்ஸ், ஓட் டு நைட்டிங்கேல். அதுக்கடுத்து ரொமான்டிக் ஏஜ் இஸ் ஆஃபன் கேரக்டரைஸ்ட் பை எம்ஃபசிஸ் ஆன் ரேஷ்னாலிட்டி அண்ட் லாஜிக்குனாவே அது நியோ கிளாசிக்கல் ஏஜ், உங்களுக்கு நல்லா தெரியும், ஏஜ் ஆஃப் ரீசன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷனும் ஒரு ஆப்ஷன் தான். பட் ரொமான்டிக் ஏஜில் வந்து அது மட்டும் கிடையாது. இந்த பிக்கும் சிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது வந்து காஸ், இந்த சிங்கிற ஆப்ஷன் வந்து எஃபெக்ட். ஓகேவா? ஸோ ரொமான்டிக் ஏஜஸ் கேரக்டரைஸ் பை அன் எம்ஃபசிஸ் ஆன் அப்படிங்கும்போது சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் நாவல் இஸ் ஆஃபன் கன்சிடர்ட் அ ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் ரொமான்டிக் லிட்ரேச்சர்? இது வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன், மேரி ஷெல்லி. ஏன்னா இந்த மற்ற எல்லா ஒர்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியன் ஏஜில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ். இவங்க எல்லாமே விக்டோரியன் ஏஜ் ரைட்டர்ஸ். ஹேமன் மெல்வில், மேரி ஷெல்லி மட்டும்தான் வந்து என்னது இந்த டைமில் வாழ்ந்துருப்பாங்க, அதாவது ரொமான்டிக் ஏஜில் வாழ்ந்த ஒரு ஆதர். அதுக்கடுத்து, விச் ரொமான்டிக் போயட் ரோட் த போயம் லைன்ஸ் கம்போஸ்ட் டின்டன் அபே? இது வந்து லைன்ஸ் கம்போஸ்ட் அ ஃபியூ மைல்ஸ் அபவுட் டின்டன் அபேன்னு இருக்கும். டின்டன் அபே அப்படின்னாவே வில்லியம் வர்ட்ஸ்வர்த். ரொமான்டிக் லிட்ரேச்சர் ஆஃபன் ஃபோக்கஸ்ட் ஆன் எக்ஸ்ப்ளோரிங் த கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் இமேஜினேஷன் அண்ட் எமோஷன்ஸ். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொமான்டிசிசம் அப்படின்னா ரஜினி படம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரஜினி படம்னாவே உங்களுக்கு வந்து எந்த லாஜிக்கும் கிடையாது. யூ ஜஸ்ட் என்ஜாய் இட், அவ்வளோதான். நம்ம பெருசாக எதையும் யோசிக்கிறது இல்லை, அதை வந்து என்ஜாய் பண்ணுறோம், அப்படியே கொண்டு போகிறோம். ஸோ அதுதான் வந்து என்னது ஹியூமன் இமேஜினேஷன் அண்ட் எமோஷன்ஸ். விச் ரொமான்டிக் போய்ட் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1789 வில்லியம் பிளேக். நெக்ஸ்ட்டு, ரொமான்டிக் மூமெண்ட் வாஸ் அ ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட். இது உங்களுக்கே நல்லா தெரியணும். என்லைட்டன்மெண்ட்ஸ் எம்ஃபசிஸ் ஆன் ரீசன் அண்ட் சயின்ஸ். ஏஜ் ஆஃப் ரீசன், ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், நியோ கிளாசிக்கல் ஏஜ் எல்லாமே ஏறக்குறைய ஒன்று தான்.
விச் ரொமான்டிக் போய்ட் ரோட் ஒசிமண்டியாஸ்? இதையும் நம்ம பார்த்துருக்கோம். பர்சி பெஷி ஷெல்லி, அதாவது பிபி ஷெல்லி 1818 வந்து அவர் எழுதியிருப்பார். 1822 அவர் இறந்திருப்பார். ரொமான்டிசிசம் வாஸ் a literary and artistic movement that emerged during which century? 19th century. அதுக்கடுத்து which romantic poet was known for his passionate and rebellious nature? மேட் ஷெல்லி அப்படிம்பாங்க அவரை. பிபி ஷெல்லியை வந்து மேட் ஷெல்லிம்பாங்க. பட் இங்கே வந்து மேட், பேட் அண்ட் டேஞ்சரஸ் போய்ட் டு நோ. ஷெல்லி வந்து மேடு, ஹீஸ் மேட் அண்ட் ஹீஸ் லைக் கயாட்டிக் போய்ட். அவர் வந்து ரொம்ப ரிபல்லியஸான ஒரு போய்ட். சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டார். அவர் படிக்கும்போதே வந்து அவர் எழுதின ஒரு பேம்ப்ளெட்னால அவர் காலேஜை விட்டே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து இவர் ஃபியரஸான ஒரு ரிபலாக இருந்திருப்பார். பட் பேட் அண்ட் டேஞ்சரஸ் அப்படின்னா ஷெல்லி வந்து அந்த ஆப்ஷன்லேயே வரவே மாட்டார். ஹி வாஸ் நாட் பேட், ஹி வாஸ் நாட் டேஞ்சரஸ், பட் ஹி வாஸ் ரிபல்லியஸ். பட் பேட் அண்ட் டேஞ்சரஸ்ங்கிறது லார்ட் பைரன். ரொமான்டிக் போய்ட்ஸ் ஆஃபன் ஃபவுண்ட் இன்ஸ்பிரேஷன் இன் விச் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்? ஆல் தி அபோவ். அதாவது இயற்கை சார்ந்த எல்லா விஷயமே ரொமான்டிக் போய்ட்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மரைனர், எஸ்டி கால்ரிட்ஜ், இப்போ தான் நம்ம அதை பற்றி படித்தோம். அண்ட் விச் ரொமான்டிக் போய்ட் வாஸ் மேரிட் டு ஷெல்லி, தி ஆத்தர் ஆஃப் மேரி ஷெல்லி, தி ஆத்தர் ஆஃப் ஃப்ராங்கன்ஸ்டைன். பேர்லேயே இருக்குது ஷெல்லின்னு. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஒட்டுக்காக தான் போய் சேர்த்துருப்பாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட். ரொமான்டிக் ஏஜ் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் த ஃபேசினேஷன் ஃபார் ஃபோக்லோர் அண்ட் மித்தாலஜி. ஏன்னா அந்த மேஜிக் எல்லாத்துலேயும் வந்து நான் சொன்ன மாதிரி மேஜிக் அண்ட் மித்தாலஜி தான் முக்கியமான எலமெண்ட்டாக இருந்திருக்கும். விச் ரொமான்டிக் போய்ட் ரோட் த போயம் டு ஆட்டம்? ஜான் கீட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், கீட்ஸும் ஷெல்லியும் நிறைய ஓட்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. இது எந்த ஓடு வந்து கீட்ஸ் எழுதுனது, எந்த ஓடு வந்து ஷெல்லி எழுதுனதுன்னு நீங்கள் வந்து கண்டே பிடிக்க முடியாது. நல்லா படித்து வச்சா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. கிரேட் டு ஓ டு கிரேஷியன் ஏர்ன் அப்படின்னு ஒன்று வரும். ஓ டு வெஸ்ட் விண்டுன்னு ஒன்று வரும். ஓ டு நைட்டிங்கேல்னு ஒன்று வரும். இதில் 2 எழுதுனது வந்து யார் அப்படின்னா கீட்ஸு. 1 எழுதுனது யார் அப்படின்னா வெஸ்ட் விண்ட் வந்து யார் எழுதியிருப்பான்னா நம்ம ஷெல்லி எழுதியிருப்பார். அதே மாதிரி ஓ டு ஸ்கைலாருக்கும் வரும். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆளாளுக்கு பல ஓடுகள் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஓடை யார் எழுதியிருக்காங்கங்கிறத கிளியராக படிச்சுக்கோங்க. The romantic writers often expressed a longing for simpler past and an idealized rural life, nostalgia. சொன்ன மாதிரி. Which romantic poet known for his collaboration with William Wordsworth on lyrical ballads? S.T. Coleridge. Romanticism originated in which country? England. The Romantic Age saw the rise of which form of literature that focused on the emotional and imaginative side of human nature? இது உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் என்னென்னு. lyrical poetry. Which romantic poet wrote the poem She Walks in Beauty? She Walks in Beauty. Playboy Byron. Which of the following is not a characteristic of romantic literature? Emphasis on rationality and science. மற்ற எல்லாமே வந்து என்ன இருக்கும், இந்த ஃபோக்கஸ் ஆன் சூப்பர் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல், செலிப்ரேட்டிங் இண்டிவிஜுவலிசம் அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸ், யூஸ் ஆஃப் சிம்பிளிசம் அண்ட் மெட்டஃபர், இது எல்லாமே ரொமான்டிக் லிட்ரேச்சரோட அட்ரிபியூட்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. The romantic age is often considered a reaction to the social and political changes brought about by the industrial revolution. இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எஃபெக்ட் வந்து ரொமான்டிக் ஏஜ். விச் ரொமான்டிக் போய்ட் இஸ் நோன் ஃபார் ரைட்டிங் ஓ டு வெஸ்ட் விண்ட்? இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓ டு வெஸ்ட் விண்ட் யார் எழுதுறாங்கன்னு. பிபி ஷெல்லி. நெக்ஸ்ட்டு ரொமான்டிக் போய்ட்ஸ் ஆஃபன் சார்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஃபோக்லர், பேலட்ஸ் அண்ட் ஃபேரி டேல்ஸ் அண்ட் மெடிவல் லெஜெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து கிளாசிக்கல் க்ரீக் மித்தாலஜி தான் ஆன்சர். ஐம் சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. கிளாசிக்கல் க்ரீக் மித்தாலஜி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு விச் ரொமான்டிக் போய்ட்ரி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த பர்சனை பற்றி தான் சொன்னோம், வில்லியம் பிளேக். சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து 1789, சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1794. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னசென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அறியாமை எல்லாத்தையும் அறிஞ்ச ஒரு பக்குவம். அந்த 2க்கும் எத்தனை வருஷம் கேப்பு? 5 வருஷம் கேப்பு. 1789 அறியாமையோடு அவர் எழுதுகிறார் பாட்டுக்கள், சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ். 5 வருஷத்தில் அவருக்கு நிறைய அறிவு வந்துடுது. உடனே என்ன எழுதுகிறாரு? சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு எழுதுறாரு. ஓகேவா? 1789 ஒன்று, 1794 2வது சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்போ கொலாபரேஷன் வந்தாலும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெரியாமல் நீங்கள் முடிவெடுத்து
பல அனுபவங்களை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்குவம் ஏற்படும். அந்த பக்குவம் தான் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 1794. நெக்ஸ்ட்டு, ரொமான்டிசிசம் என்கரேஜ் ரைட்டர் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் செலிப்ரேட் த பியூட்டி ஆஃப் நேச்சர் அண்ட் கண்ட்ரி சைட். விச் போயிட் ரோட் குப்லா கான் அண்ட் த ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர். இது வந்து ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மரைனர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நீங்களே ஆன்சர் சொல்லுவீங்க பார்க்கலாம். எஸ்டி கால்ட்ரிட்ஜ். Romantic literature often portrayed the human experience as sublime and emotional. The Romantic age was followed by which literary movement? Victorian era. 1840 1901 வரைக்குமே வந்து என்னது? விக்டோரியன் எரா. அவ்வளோதான். விக்டோரியன் எரா பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஒர்க்ஸ் வரும். It was marked by what you call as the age of scientific exploration. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ரொம்ப இது பண்ணி நீ என்ன சொல்கிறது, சித் ஸ்ரீராம் பாட்டு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சித் ஸ்ரீராம் பாட்டு வரும்போது எல்லோரும் ரொம்ப வந்து ரசித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவர் வந்து தன்னோட அத்தனை எமோஷனையும் ரொம்ப கொட்டி பாடுறாருன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டை வந்து நம்ம ரசிக்கிறதுக்கான எஃபெக்டை வந்து என்ன ஆகிடுது, நெகேட் பண்ணிடுது. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வந்து லவ், நேச்சரு, நொஸ்டாலஜியான்னு போட்டு எல்லாம் கடுப்பாகி இப்போ வந்து அந்த லவ் ஃபீலிங்கே வராமல் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சயின்டிஃபிக் டிஸ்கவரி, பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸு, அதுக்கடுத்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்டோரியன் ஏஜில் நாவல்ஸு, போயம்ஸு, ப்ரோஸு எல்லாமே வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். போயம்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ரோஸும் நாவல்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கும், எஸ்பெஷலி ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் நேச்சர். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியன் ஏரால இருக்கக்கூடிய முக்கியமான ஒர்க்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். பை பாய்.